எவ்வளோ பெரிய பரிசுத்தம் நமக்கு இருக்கணும் அப்படின்றதை ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். நான் நம்புகிறேன் வருகிற ஆண்டு ஆண்டவர் நம்முடைய கண்களையெல்லாம் கர்த்தர் திறப்பாராக. நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை இத்தனை ஆண்டும் காணாதவர்கள் வருகிற ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. ஆமென். வெளி தோற்றத்திலே, இந்த வெளி வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிப்பதற்கு அநேக படிப்பினைகள் நமக்கு பிறக்கும் போதே இருக்கிறது. நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு பிறக்கும் போதே நம்மை சுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவங்க நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு அவங்க நமக்கு சின்ன பிறக்கும் போதே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு அவங்க கற்றுக்கொள்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு அவங்க கற்றுக்குவாங்க. குளிப்பாட்டி அதுக்கு நல்ல பவுடர் எல்லாம் போட்டு அப்போ அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்முடைய சரீர ரீதியான சுத்தத்தை இந்த உலகத்திலே நமக்கு போதிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம சுத்தம் இல்லை அப்படின்னும் போது இந்த சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க முடியாது. அதனால நம்ம மற்றவர்களுக்காக நம்ம அந்த சுத்தத்தை நம்ம விரும்புவோம். அதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் நம்முடைய உள்ளான சுத்தத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்முடைய வெளி தோற்றத்தை, வெளி சுத்தத்தை நம்ம பார்க்கும்போது பரலோக தேவன் எதை மட்டும்தான் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், உள்ளான வாழ்க்கை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சத்தம் போடும்போது என்ன சத்தம் போட்டார் அப்படின்னா, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்றது மேலே முழுக்க ரொம்ப சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே எலும்பு கூட தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வெளியே பார்க்கறதற்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, தேவாலயத்திற்கு வருகிறீங்க, ஜெபிக்கிறவங்களா நீங்கள் காண்பிச்சுக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள்ளே ரொம்ப கேடுபாடு இருக்குது. அதனால நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அந்த வசனத்தை மத்தேயு 23ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்றும் புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் கண்டிக்கிறார், ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் வெளி தோற்றத்திற்கு அல்ல, உள்ளான வாழ்க்கையிலே உங்களுக்கு பரிசுத்தம் அவசியம், நீதி அவசியம் என்கிறதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அப்போது ஒரு புதிய வருஷத்தை ஆரம்பிக்க போகிற நாம் ஜபத்தோடு என்ன நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய வெளி தோற்றம் அல்ல, என்னுடைய உள்ளான வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அப்போது அந்த ராஜா அவருடைய மனைவி வஸ்தி என்கிறவங்க அவங்க கொஞ்சம் பிரச்சனையினால அவங்கள வெளியே அனுப்பியாச்சு. இப்போ அந்த ராணி, பட்டத்து ராணியாக ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறார்கள்.
அதற்கு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கன்னி பெண்களையும் கன்னி மடத்திற்குள்ள கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தலைவர்களை நியமிக்கிறார்கள். அப்படின்னா அவங்கள பக்குவப்படுத்துகிற, அவங்கள டிசைன் பண்ணுகிற, அவங்களை உருவாக்குறதற்காக ஒருத்தரை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போது இந்த எஸ்தருக்கு ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அவர்களுடைய சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு என்று ஒரு சில வழிமுறைகளை அவங்க வைத்திருக்கிறாங்க. அவ்வளோதான். ஊரில் எல்லாருடைய கண்களுக்கும் அழகாய் தெரியலாம். ஊரில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே வந்து, ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பொண்ணு ஏன்னா இவ்வளோ எல்லாரை விட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராணியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவங்க வந்து உலக மக்களுடைய பார்வைக்கு அழகாக இருந்தது மாதிரி இருந்தால் போய் பார்க்க முடியாது. அவர்களுக்கென்று சுத்திகரிப்பினுடைய ஒரு முறைமை இருக்கிறது. அப்போ அந்த எல்லா சுத்திகரிப்பும் முடிச்சு இப்போ எஸ்தர் ராஜாத்தி அவர்களுக்கான ஒரு நாள் நியமிக்கப்படுகிறது. அன்றைக்கு போய் நிற்கும்போது ராஜாவினுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் இந்த வருடத்தில் இந்த கடைசியில் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் பரம ராஜாவை நம்ம சந்திக்க போகிறோம். ஆமோதிக்கிறீர்களா? நான் நம்புகிறேன். எப்படி அந்த ராஜா வந்து அந்த ஸ்திரீயை பார்த்து, என்னுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைச்சிருச்சு, நீ ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று அந்த மகள் மேல் ஒரு இரக்கம் வந்துருச்சோ, அதே போல வருகிற ஆண்டு ராஜாவுக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது அவருடைய கண்களில் தயவு கிடைத்து நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் நமக்கு நிச்சயமாய் செய்ய போகிறார். ஸோ அந்த ஆண்டவரை, இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பதவியை, அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளுவதற்கு எப்படி அந்த கன்னி மடத்திலே அத்தனை நாட்கள் சுத்திகரிப்பு நடந்ததோ, அதே போல ஒரு புதுமைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ன அவசியம் அப்படின்னா, சுத்திகரிப்பு என்கிற ஒன்று மிக 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 அவசியமான ஒன்று. ஆமென் சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலே, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். ஆனால் இன்றைக்கு ராஜாவினிடத்திலிருந்து தயவு கிடைப்பதற்கு நம்ம ஏனோதானோ அப்படின்னு போய் நின்ற முடியாது. நம்ம எப்படி நிற்கணும் அப்படின்னா, சுத்திகரித்து போய் நிற்கணும். ஆமென் சொல்லுங்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி அந்த ராணிக்கு, அந்த மகளுக்கு ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைத்ததோ, அதே போல வருகிற ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய கண்களிலே ஒரு தயவை ஆண்டவர் தரப்போகிறார். நான் நம்புகிறேன். அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தால் அது போதும், மற்றது எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆமென் சொல்லுங்கள். இந்த இரண்டாவது நாள் வந்து நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து ஜெபிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே இரண்டாம் நாள் வந்து, முதல் நாள் நம்முடைய கண்களிலே பரிசுத்தம், இரண்டாவது நாள் சிந்தையிலே நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு நம்ம வந்து தியானிச்சு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த சிந்தனை, இந்த யோசனை அப்படின்றது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒன்று. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, நல்ல யோசனைகள் வந்து கண்டிப்பாக அவசியமானது ஒன்று. நம்முடைய சிந்தனையிலே நம்ம ஞானவான்களாய் இருக்கும்போது தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நம்ம ஆகாரம் புசிக்கிறது, நம்ம ட்ரெஸ் பண்ணுறது, நம்ம நடக்கிறது, இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிந்திக்கிற திறமையில தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த சிந்திக்கிற திறமை அப்படின்ற ஒன்று அவனை விட்டு போகுமானால்
நம்ம அவனை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மனநலமாக பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு சிந்திக்க தெரியல அப்படின்னா, இந்த உலகத்திலே மனநிலைமை பாதிக்கப்பட்டு தன்னை மறந்து வாழ்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு யோசிக்க தெரியல. தனக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா அவங்களுடைய யோசனை. நமக்கெல்லாம் யோசனை சரியா இருக்கிறதுனால நம்ம குளிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க புத்தி அவங்களிடத்துல இல்லாததுனால, அதான் பைத்தியம் அப்படின்னு சொல்றதை விட புத்தி பேதலிச்சவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த யோசிக்கிற சிந்திக்கிற ஆசீர்வாதம். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அழகாய் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய யோசனையை சீர்படுத்தும், எனக்கு நல்ல யோசனையை தாரும். பாருங்க, இந்த உலகத்தில் இப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் விதம் விதமான பொருட்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே ஸ்டேஜ் பார்க்குறோம், கீழே வுட் டிசைன் பார்க்குறோம், இந்த ஸ்பீக்கர் பார்க்குறோம், லைட்டு பார்க்குறோம், கேமரா பார்க்குறோம். இது ஒவ்வொன்றும் எதில் உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய சிந்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமராவை உண்டு பண்ணின அந்த நபர் ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து அவங்களுடைய சிந்தையில் வருகிற அந்த டிசைனை அவர் அப்படியே ஆர்ட்டாக வரைகிறாரு. சரி, இந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரி போர்டு பண்ணலாம், இந்த மாதிரி அதுக்குள்ள லென்ஸ் பண்ணலாம், இவ்வளோ இது குட்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த கேமராவை நீங்கள் ஒரு 100 வருஷம் இல்லை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேமரா எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது கிட்டத்தட்ட நம்ம அந்த மினி ஹால், நமக்கு குட்டி ஹால் இருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி 20க்கு 20, 10க்கு 10, இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஒரே கேமரா. அவ்வளோ பெரிய கேமரா வச்சு ஒருத்தரை தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படியெல்லாம் தான் கேமரா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இத்தினோண்டு கேமரா, அவ்வளோதான், நம்முடைய கைக்கு அடக்கமாக இருக்கிற கேமரா இவ்வளோ பெரிய க்ரௌடை இவ்வளோ. அப்போது மனுஷனுடைய யோசனைகள் வளர 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 அவனுடைய ஞானம் பெருகுது பாருங்களேன். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்த மேலான சக்தி என்ன அப்படின்னா, இந்த சிந்தனை. நம்முடைய பிள்ளைகளை ஏன் நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவன் ஸ்கூலில் படிக்கும்போது 4 விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்ச உடனே அவனுடைய மைண்ட், அவனுடைய சிந்தனை என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே ப்ராடு மைண்ட் ஆகுறது. அவன் ரொம்ப பெரிய விஷனுக்குள்ளே வருகிறான். அப்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இது ஒரு அவசியம். நீங்கள் இதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய சிந்தனை சக்தியை நீர் பெருக பண்ணுவீராக. அப்போ இதை அதிகமாய் அறிந்து கொண்டவன் யார் அப்படின்னா சத்துரு. அப்போ சத்துரு ஒரு மனுஷன் நல்லா யோசிக்கிறதுனால தானே அவன் நல்லா வரான், அதனால தானே அவன் சம்பாதிக்கிறான், அதனால தானே அவன் சமாதானமாக வாழ்கிறான். அதனால அவனுடைய யோசனையை கெடுக்கணும்னு சத்துரு முயற்சி எடுத்து நமக்குள்ள நிறைய கெட்ட சிந்தனைகளை கொண்டு தருகிறான். அப்போ நம்ம என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு சத்துரு கொடுக்கறதல்ல, நீர் எனக்கு கொடுக்கிற சிந்தை எனக்கு உண்டாயிருக்கட்டும். ஆமென் சொல்லுங்கள். சாலோமனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தி, அந்த சிந்தனையை வைத்து அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை அவன் கட்டி எழுப்பினான். அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். அப்போ நான் நம்புறேன், இந்த ஜெபத்திலே பேதைகளாக இருக்கிறவர்கள், யோசிக்க தெரியாதவர்கள், களிமண் இருக்குதா அப்படின்னு உங்களை பார்த்து கிண்டல் பண்ணினவங்க, உன் மண்டையில் மசாலா இருக்குதா அப்படின்னு உங்களை திட்டினவங்க, ஒரு நாள் நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற வருஷத்திலேயே ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் புத்திமான்களாய் மாற்றுவாராக, ஞானவான்களாய் மாற்றுவாராக. உன்னுடைய சிந்தனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக, உங்களுடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. நல்ல நல்ல தாட்டுகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே
நீர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், இது எனக்கு வெற்றியா இருக்கணும் ஆண்டவரே. நான் இதனால நல்ல சம்பாத்தியத்துக்குள்ள போகணும், நான் இதனால உம்முடைய ரகசியங்களை அறிஞ்சு கொள்ளணும், பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனா மாறணும். இந்த சிந்தனையினால் ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டணும். இப்போ இந்த நேரத்தில் நான் ஒன்றை உம்மிடத்தில் கேட்கிறேன், என்னுடைய சிந்தனைகளை நீர் பலப்படுத்துகிற கர்த்தர். ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் அவனுக்கு தந்தருளுவார் என்கிற வார்த்தையின்படி. சொல்லுங்க ஆண்டவரே, இப்பொழுது அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும். என்னுடைய சிந்தனை பரிசுத்தமாய் வாழணும், சத்துருக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், சொல்லுங்க சத்தமாய், என் சுமைகள், என் பாரங்கள். ஹல்லேலூயா. என் சுமைகள் உங்க பாதத்தில், உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். உங்க பாதத்தில், உங்க பாதத்தில் இறக்கி. முடிஞ்சவங்க எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி ஏசையா. முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படிட்டு கூட பாடணும். நிறுத்தியுள்ளே இயேசுவே, நல் யோசனை உன்னை சீர்படுத்தட்டும். என் முன்னே ஒரு 5 டைம் கையை உயர்த்தி ஏசையா உம்மை தானே சத்தமாய் பாடி, அப்பா நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். அப்படியே முழங்காலையும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவர் நம்ம வளரும்படி, நம்ம ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நம்முடைய சிந்தை. இது எவ்வளவு நீங்க விரிவாக்குனாலும் அதுக்கு எல்லையே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மனுஷனுடைய அறிவு பெருத்து போகும். நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒரு மொழி தான் தெரியும், தமிழ் தெரியும். ஆனால் சிலருக்கு தமிழும் தெரியும்,
இங்கிலீஷும் தெரியும். சிலருக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு 7 லாங்குவேஜ் தெரியும், 8 லாங்குவேஜ் தெரியும். எப்படி? நம்மளால மட்டும் ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு எப்படி? அப்போ அவங்களுக்கு விசேஷித்த மூளை ஏதாவது ஆண்டவர் தந்திருக்கிறாரா? வேற ஏதாவது? இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அது, சிலருக்கு அது தேவைப்படலை, சிலர் அதை விரிவாக்கலை. ஆனா சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சிந்தனையை நல்ல விதமா அவங்க பெருக்கிட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளும் அப்படி அந்த சிந்தனையை பயன்படுத்தி இருந்தா நமக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கல, நம்ம அதை பெரிய அப்படியே மழுங்கி வச்சது மாதிரியே இருந்தோம். அதனால நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை, எனக்கு நல்ல சிந்தை உண்டாகட்டும். ஆமே, உட்காருங்க. ஒரு 3 விதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த 3 விதமான சிந்தை நமக்கு அவசியமான ஒன்று. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 2 விதமான சிந்தையை குறித்து ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா, ஒன்று ஆவிக்குரிய சிந்தை, இன்னொன்று மாமிச சிந்தை. இன்றைக்கு இந்த சிந்தனையில பரிசுத்தம் அப்படின்றது முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன சிந்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய சிந்தைக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே ஜெபம் பண்ணணும். பொதுவாக ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது நம்ம எல்லாருமே எதை முதல்ல யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மாமிச பிரகாரமாகவே யோசிச்சு நம்ம எல்லாருமே பழகிட்டோம். இப்போ பாருங்களேன், இன்னைக்கு ஒரு வியாதி ஒன்று நமக்கு வருகிறது. அப்போ இந்த வியாதி வந்த உடனே நமக்கு எடுத்த உடனே என்ன யோசனை வருது அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான், இன்னைக்கு எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, அவ்வளோதான். அப்படிதான் நமக்கு நிறைய பேருடைய சிந்தனை போகுது. ஆனா ஆவிக்குரிய சிந்தை அப்படின்றது இல்லை, இந்த வியாதி எதற்காக வந்திருக்கிறது, இது ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறாரா, இது எத்தனை நாளைக்கு நமக்கு இருக்கிறது, ஆண்டவர் இதுல என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு, இப்படின்னு யோசிக்கிறது ஆவிக்குரிய சிந்தை. ஆனா வாழ்க்கையிலே சில காரியங்களுக்கு மாம்ச பிரகாரமாய் சிலர் யோசிக்கிறார்கள். ஆனா முக்கியமான சில காரியங்களுக்கு நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க யோசிக்கலைன்னா நிறைய பேரு நீங்கள் பாதிக்கப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் வேதத்துல தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. தாவீது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜா அவனை துரத்தி கொண்டே வருகிறார். அப்போ துரத்தி கொண்டு வரும்போது அவனுடைய மாம்சத்துல ஒரு சிந்தை, அவ்வளவுதான். ஏன்னா சவுல் பலவீனமானவன், கோலியாத்தையே கொன்ற தாவீதுக்கு சவுலை கொல்லுகிறதற்கு எம்மட்டு நேரம் ஆகும், அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, தாராளமா அவன் கொண்டிருக்கலாம். அப்போ சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே எப்படி யோசிக்க சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் மாம்சமா யோசிங்களேன், கொஞ்சம் மாம்சமா யோசிங்களேன். அதான் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே போகும்போது போகிற வழியில அவனுக்கு 2 பாத்ரூம் வருது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போய் அவன் அந்த மாதிரி உள்ள போறான், தன்னுடைய மல்லஜலம் கழிக்கிறதுக்காக போறான். அதுக்கு பின்னாடி யார் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா, தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த ஒரு சிலரும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவனை
பட்டயம் எதுவும் இல்லாம தனியா ஒரு குகைக்குள்ள ஒரு ஆடு வந்து சிக்கினது போல, ஒரு குருவி சிக்கினது போல, அவ்வளவுதான். இதுவரைக்கும் அப்னேயர் அவனுடைய படை ஆட்கள் எல்லாம் அவனை சுற்றி ராஜான்றதுனால அவருடைய பாதுகாப்புக்காக கூட இருந்தாங்க. இப்போ சவுல் ராஜா தனியா மாட்டி இருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன். அப்போ தனக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் மாம்சத்துல சிந்திக்கும் போது தாவீது மட்டும் என்ன சிந்திக்கிறார் அப்படின்னா, ஆவியிலே சிந்திக்கிறார். இல்ல, ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பாரு, ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நம்ம எல்லாருக்குமே எந்த சூழ்நிலைக்கு போனாலும் நமக்கு முன்னாடி முதல்ல வந்து நிக்கிறது என்ன சிந்தை தெரியுமா? மாம்ச சிந்தை தான் வந்து நிக்கிறது. ஒரு எதிராளி எழும்பினா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே நிறைய திட்டம் போடுவோம். ஏன் அவன் இப்படி பண்றான், அவனை என்ன பண்ணலாம், அவனை எங்க சிக்க வைக்கலாம், அவனை எங்க திட்டலாம், அவனை எங்க பழி வாங்கலாம், அவனை எங்க அவமானப்படுத்தலாம். அப்போ நம்முடைய இருதயம் முழுதும் மாம்ச சிந்தைக்கே போகிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிந்தையை கொடுங்க ராஜா. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அதை மாம்ச பிரகாரமா யோசிக்க கூடாது, அதை ஆவிக்குரிய விதமாய் யோசிக்கிறதற்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இது ஒரு பெரிய அபிஷேகம். நான் நம்புறேன், நீதிமான் என் தலையின் மேலே குட்டுவது எனக்கு என்ன மாதிரி இருக்குதாமா, எண்ணெய் வார்த்தது போல இருக்கிறது. இப்போ பொதுவாக ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். திருச்சபையே நம்ம எடுத்துக்குவோமே, சர்ச்சையே எடுத்துக்குவோம். இந்த திருச்சபையில் வந்து எப்போவாவது ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா சந்தோஷப்படுத்திட்டு இப்போ வந்து உங்களை வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது. வந்த உடனே உங்கள் மனசு என்ன சொல்லும்? இப்போ நான் வந்து வைங்களேன், பாஸ்டர் வந்து உங்களை இது வரைக்கும் ரொம்ப நல்லா பேசிட்டே இருந்தவர் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மனசு முதல்ல எதை யோசிக்கும்னு நினைக்கிறீங்க? மாம்சமாக என்ன யோசிக்கும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நபர் யாரு அப்படின்னு தோணும். அதற்கு பிறகு என்ன தோணும்னா, என்ன குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் இவன் ஏதாவது ஒன்றை என்ன பண்ணியிருப்பான், கேட்கல சொல்லி இருப்பான், போட்டு கொடுத்துருப்பான். அப்போ நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து என்ன, நம்ம யாராவது சரி ஒரு நாள் நம்மளை வந்து சந்தோஷமா பார்த்தாங்க, எந்த இடத்துல நம்ம அவமானப்படுறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாரு, ஆகாது என்று தள்ளின கல்ல தலைக்கு மூளை கல்லாய் கர்த்தர் மாற்ற போறாரு. இன்னைக்கு வேண்டான்னு நினைக்கிற ஊழியக்காரர் ஒரு நாள் நீ தான் முக்கியம்னு சொல்ற ஒரு நாள் எனக்கு வரும், கர்த்தர் அதை கொண்டு வருவார் அப்படின்னு ஆவிக்குரிய விதத்திலே நம்மளை யோசிக்க விடாதபடி முதல்ல நமக்கு என்ன யோசனை வருது தெரியுமா? எடுத்த உடனே மாமிச யோசனை தான் வருகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ராஜா, நான் இனி எந்த காரியமானாலும் முதல்ல எதைத்தான் நான் யோசிப்பேன்னா என்னுடைய சிந்தை ஆவிக்குரியதா யோசிக்கும். ஆமென் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. தாவீது வந்து அவன் வந்து தன்னுடைய மகனாலே இப்பொழுது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே தன்னுடைய பிள்ளை தன்னை துரத்தி விடுறான், காலில் செருப்பு கூட இல்லாமல். இப்போ தாவீது வெறும் காலோட நடந்து வர்றான். எப்படியாவது எனக்கு உயிர் பிழைச்சா போதும், நம்ம இருந்தா என் பையன் ராஜாங்கத்தை எடுத்தது மட்டும் இல்லை என் உயிரையும் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு சுக்கு நூறா மனசு உடைஞ்சு காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து வர்றாரு. அப்போ அவர் நடக்கிற அந்த வழியில என்ன நடக்குது அப்படின்னா, சிமேயுன்ற ஒருத்தன் எதிர்படுகிறான். எதிர்படும் போது இவன் என்ன, சிமே என்ன சொல்றான் தெரியுமா? ரத்த பிரியனே. யாரை பார்த்து? தாவீதை பார்த்து ரத்த பிரியனே. இன்னொன்னு பேலியாளின் மகனே. ரத்த பிரியனேன்னு சொல்றத கூட என்ன பண்ணிடலாம், சம்மாரிச்சுக்கலாம். ஆனா பேலியாளின் மகனே அப்படின்றத வந்து நம்மளால ஏத்துக்க முடியுமா?
நம்மளை திட்டினா கூட நம்ம தாங்கிக்குவோம். ஆனா நம்முடைய தகப்பனையும் தாயையும் இழுத்தா நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. யாருக்கு கோபம் வருதோ இல்லையோ, அம்மா அப்பாவை இழுத்தா கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். நீங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இதுல பார்க்கலாம். சிமேயு அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. அடுத்த வசனம் 8வது வசனம், சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோம் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்ற. ஹலோ, நமக்கு கஷ்டம் வராம இருக்குமா? இவன் சவுல் ராஜாவுக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சவுல் ராஜாவுக்கு தீமையே செய்யாத ஒரு நல்லவன் யாருன்னு கேட்டா தாவீது. ஹலோ, உங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று திருடி நம்மளை திருடன்னு சொன்னா நமக்கு என்ன வராது? சரி, நம்ம திருடணும். ஆனா திருடாம நம்மளை திருடன்னு பட்டம் சுட்டுனா கோவம் வராதவன் கை தூக்குங்க பார்க்கலாமே. நமக்கு இருக்கிறத சொன்னா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? சமாளிச்சிருவோம். ஆனா இல்லாததை சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அப்படி சமாளிக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சவுலனுடைய நீ சவுலை கொன்னு, நீ சவுலுடைய குடும்பத்தை அழிச்சு அவனுடைய அரண்மனையில ஏறி உட்கார்ந்த, நீ வலுக்கட்டாயமா புடுங்கின, நீ அடிச்சு புடுங்கின, இன்னைக்கு உன் பையன் எழும்பி ஒன்ன கொன்னுட்டு அவன் ராஜாவாக போறான்னு சொல்றான். இவன் தூசிச்சு தாவீதை குறித்து இவனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு தெரியும். இவன் தூசிக்கிறத பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ராஜாவை பார்த்து நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த செத்த நாய், அவன் யாரு கேட்கல, ஆப்போசிட்ல திட்டுற சிமேயிய அவன் மனுஷனா கூட மதிக்கல. நீங்க 9வது வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன். என்ன ஒரு குவாலிட்டி பாருங்க, என்ன ஒரு குவாலிட்டி பாருங்க. அப்போ தன்னை தூசிக்கிறத தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற மனுஷனாலேயே என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. அவன் முழுக்க முழுக்க அந்த சிமேயினுடைய வஞ்சகம், சிமேயினுடைய பொறாமை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒரு மனுஷிக பிரகாரமா பார்க்கும்போது தாவீது என்ன பார்க்குறான் அப்படின்னு சொன்னா, நான் அப்படி சிந்திக்கல. நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, என்ன தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் தாவீது அந்த நாட்டில் திரும்ப ராஜாவானான். ஆனா இந்த சிமேயு அந்த நாட்டுக்குள்ளேயே காலெடுத்து கூட வைக்க முடியாம தோற்று போனான். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க மாம்ச பிரகாரமாய் தோற்று மாம்ச பிரகாரமாய் யோசித்து நீங்க தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களுடைய சிந்தனைக்கு அது அப்பாற்பட்டதா இருக்கலாம். யோசனையினால நீங்க இழைச்சு போகலாம். ஏன் இப்படி நடக்குது? என் கணவனார் என்ன ஆச்சு? என் மனைவிக்கு என்ன ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஏன் இப்படி நஷ்டம் வந்துச்சு? மாம்ச பிரகாரமா யோசிச்சு நான் இந்த மாதிரி சம்பாதிக்காம விட்டுட்டனோ, நான் அறிவில்லாம இருந்தனோ, நான் ஏமாந்துட்டனோ, என் பிள்ளை ஏமாந்துருச்சோ, இப்படி நிறைய மாம்ச பிரகாரமான யோசனை உங்களுக்குள்ள உங்களை சாகடிக்கலாம், உங்களை கொன்னுட்டே இருக்கலாம். ஆனா இன்று ஆண்டவர் என்ன உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ மாம்ச சிந்தையெல்லாம் விட்டுரு மகளே, மாம்ச சிந்தையெல்லாம் விட்டுரு மகனே. நடந்த காரியத்தை நினைச்சு நீ மாம்சமா யோசிக்காத.
நடந்துட்டு இருக்கிற காரியத்தை குறித்து மாம்ச பிரகாரமா யோசிக்காத. அதற்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை வச்சிருக்கிறார். அதற்குள்ள பெரிய உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க மட்டும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அந்த யோசனையை யோசிப்பீர்களே ஆனால் அது ஒரு நாளும் உங்களை கீழே தள்ளுவதாக, அது நெகட்டிவாக இருக்காது. கண்டிப்பாக அது பாசிட்டிவா தான் இருக்கும். ஆமென். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன் இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சவுலுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது 40 வருஷம். தாவீதுக்கு 40 வருஷம் கொடுத்தாரா? அதே போல சவுலுக்கு 40 வருஷத்திலிருந்து ஒரு வருஷத்தையாவது குறைச்சாரா? சொல்லுங்க. கேட்கல. நல்லா கவனிங்க. நமக்கு இன்னைக்கு பாருங்களேன், இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு 50 வருஷத்தை ஆண்டவர் வச்சிருக்காருன்னு வைங்களேன். இந்த 50 வருஷத்தை கர்த்தர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, என்ன ஊழியக்காரனா நியமிச்சிட்டாரு, என்ன ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாரு, என்ன தெரிஞ்சு கொண்டுட்டாரு. எனக்கு 50 வருஷத்துல இந்த ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா, நான் நம்புறேன் என்னை விட எவ்வளவு டேலண்டான ஆட்கள் வந்தாலும் அந்த 50 வருஷத்துக்கு யார் தான் இங்க நிப்பா? சொல்லுங்க. என்னதான் இந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? எனக்கு கொடுத்திருக்கிற நாள் என்ன ஆகாது, குறையாது. அது கொடுத்தது ஆண்டவர் எனக்கு தந்தது. ஆனா நான் இன்னொருத்தர் என்னை விட ரொம்ப அழகா பிரசங்கம் பண்றதை பார்த்து, பாட்டு பாடுறத பார்த்து, ஊழியம் செய்யறத பார்த்து நான் பொறாமப்பட்டு நான் அவனையே யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த 50 வருஷத்துல நான் செய்ய வேண்டிய எதையுமே என்ன பண்ண முடியாது. இப்போ தாவீது சவுலுக்கு முன்பாக நிற்கிறான். சவுலுக்கு கொடுத்த நாட்கள் முடியல, அவனுக்கு அப்படியே தான் இருக்குது. ஆண்டவர் அப்படியே வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவன் நம்மளை விட முன்னாடி வந்துருவானோ, இவன் நம்மளை கொன்னுட்டு ராஜாவா மாறிடுவானோ. இப்பவே ஜனங்கள் எல்லாம் இவன் கொன்றது, நான் கொன்றது 1000, இவன் கொன்றது 10000ன்றாங்களே, நாளைக்கு என்ன தூக்கி போட்டுட்டு இவனை ராஜாவா ஏத்துக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு முழுக்க முழுக்க எப்படிதான் யோசிக்கிறாரு? சொல்லுங்க. இதை விட்டுருங்க. சவுல் ராஜாவிட்ட என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் சொல்றாரு, இந்த தேசத்துல எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க நீ என்ன பண்ணிரு, நிக்கிரகம் பண்ணிருன்னு சொல்றாரு. இப்போ சாமுவேல் வர்றாரு, ஏப்பா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா, எல்லாம் நேர்த்தியா இருக்குதா? உடனே சவுல் ராஜா என்ன சொல்றாரு, ஆமா நீங்க சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சிட்டேன். உடனே அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, அப்படின்னா என் காதுல கேட்கிற இந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன? ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்குது. உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல இல்ல, தேசத்திலேயே கொழுமையானவர்களை நான் பார்த்துட்டேன். அந்த கொழுமையானவைகளை பார்த்து அதை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதான் ஆண்டவருக்கே இவர் என்ன கொடுக்குறாராமா? நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கே உதவி செய்வோம்ல. ஆமா, அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப பெரிய ஆள். ஆண்டவருக்கு ஏன்னா பலி செலுத்துறதுக்கு ஆடு மாடு கொடுக்க முடியாது. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். அப்படின்னா முழுக்க முழுக்க அவனுடைய மைண்ட் எப்படியே போகுது, மாம்சம் மாம்சம் மாம்சம். அதை தூக்கி இதுல, இதை தூக்கி அதுல, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, ஆண்டவர் பிரியப்படுவாரா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது வேண்டாம், அது வேண்டாம். எல்லாத்துலயும் நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு மாம்ச சிந்தை அல்ல, எனக்கு ஆவிக்குரிய சிந்தையை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இனி நான் நம்புறேன், இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு தெரியும் இந்த ஜெபத்தில் இருந்த நிறைய பேர் இன்னைக்கு டோட்டலா நீங்க மாம்ச சிந்தையா மாறிட்டீங்கல்ல. உங்க ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மாம்சமா யோசிக்கிறீங்களா, ஆவியா யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நம்புறேன் நிறைய பேர் ஒரு காலத்துல நடக்கிறது எல்லாத்தையும் எப்படிதான் யோசிச்சோம்,
ஆவிக்குரிய விதமா தான் யோசிச்சோம், ஆவிக்குரிய விதமா தான் யோசிச்சோம். ஆனா இப்போ முழுக்க முழுக்க எப்படி மாறிட்டோம் தெரியுமா? ஃபுல்லா மாம்சம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்ற வார்த்தை நமக்கு தெரியும். ஆனா நம்மளால நன்மைக்கு ஏதுவா நடக்குதுன்னு நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்ன நடந்தாலும் நமக்கு ஒண்ணு வருது தெரியுமா? உடனே ஒரு காலத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் தட்டுனா கூட நிறைய பேர் உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ணுவாங்க? கால் தட்டின உடனே, ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு. ஆனா இன்னைக்கு கால் தட்டும் போது பொல்லாதவன் கல்ல கொண்டு இங்க போட்டுக்கிறான். அதனால அறிவு இருக்கா இல்லையா? இன்னைக்கு கல்ல போட்டவனை திட்டுவோம், ஆனா ஒரு காலத்துல நம்மளையே நம்ம என்ன பண்ணிடுவோம்? உண்மைதானே? அப்போ எந்த அளவிற்கு நம்முடைய சிந்தை மாம்சமா யோசிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. உங்களுக்கு சமாதானம் வேணுமா பிரதர்? உங்களுக்கு சமாதானம் வேணுமா சிஸ்டர்? மனசார ஆவிக்குரிய விதமா சிந்திங்க. நான் நம்புறேன் உங்க தூக்கம் இன்பமா இருக்கும். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குவீங்க. உங்களுக்கு இடரலே இருக்காது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக நிற்கும் போது யோசேப்பு என்ன சொல்றான் தெரியுமா? என்னை நீங்கள் இவ்விடத்திற்கு அனுப்புனதுல என்னை விற்று போட்டதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாசமா போனவனே, சொந்த தம்பின்னு கூட பார்க்காம இப்படி தூக்கி குழியில போட்டியே, நீ குழியில போட்டு நான் செத்து போயிடுவேன்னு தானே நினைச்ச? நான் என்ன குறைஞ்ச ஆளா? இன்னைக்கு பாரு, கடவுள் உன்னை விட என்ன பெருசா வச்சிருக்கிறாருல, வா காலில் விழு. அப்போ நான் பாரு எப்படி நம்ம யோசிப்போம். ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாம் யோசிக்கும் போது எப்படிதான் யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய விதமாய் தான் யோசிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய சிந்தை, நான் நம்புறேன் ரொம்ப கெட்ட சிந்தை நான் யோசிக்கிறேன் பாஸ்டர். என்னுடைய சிந்தனை நான் ரொம்ப கரப்ட் ஆகி கிடக்கிறேன். உண்மையில என்னால் மேற்கொள்ளவே முடியல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம மனைவி கூட பேசிட்டே இருப்போம், நம்முடைய கணவன்கிட்ட பேசிட்டே இருப்போம். ஆனா நம்முடைய மைண்டுக்குள்ள யோசிக்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணாது? சொல்லுங்க. நம்முடைய சிந்தனைக்குள்ள யோசிக்கிறத மட்டும் உங்க மனைவிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உங்க கணவனாருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு நாள் கூட கணவன் மனைவி ஒன்னா வாழ முடியாது. ஒன்னா வாழ முடியாது. நான் மைண்ட்ல யோசிக்கிறத என்னுடைய ஓனருக்கு தெரியும்னு வைங்களேன், ஒரு நாள் கூட அங்க வேலை பார்க்க முடியாது. ஆண்டவர் பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய யோசனை நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே என்ன பண்ணாதுன்னு. ஆமென் சொல்லுங்க. அப்போ எனக்கு இந்த கெட்ட சிந்தை எல்லாம் மாறணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன், நான் இதை ரெடி பண்ணணும். எனக்கு யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சாங்கன்னா எனக்கு சாகடிக்கிறது மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்குள்ள ரொம்ப வெறித்தனம் இருக்குது, பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்குது. அப்படின்னெல்லாம் ஒருவேளை சிந்தனையினால டிஸ்டர்ப் ஆகுறீங்களா? எனக்கு ராத்திரியான தூக்கமே வரல பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்க மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என் கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எப்படி இதை சமாளிக்க முடியும்? நான் இதை எப்படி ஏத்துக்கிறது? என்னால முடியல, எனக்கு யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? நான் நம்புறேன், இந்த மாம்சத்துக்குரிய சிந்தையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு சிந்தைக்கு நேராய் வந்துருங்க. எனக்கு என்ன நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் எனக்கு கீழே விழுவதில்லை. நான் இனி மாம்ச பிரகாரமாய் யோசிப்பது இல்லை. எனக்கு நடப்பதெல்லாம் கர்த்தருடைய அனுமதியோடு நடக்கிறது. ஆண்டவர் அதுல ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாரும். நான் எப்படி யோசிக்கணும்னா
ஆவிக்குரிய பிரகாரமா யோசிக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கிருபை வேணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஒரு கிருபை வேணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? எது நடந்தாலும் அவங்கள ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுறதற்கு கற்றுக் கொடுங்க. ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. எது நடந்தாலும் நம்ம இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? அப்படி இல்லை, அதான் நீங்கள் யார் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ஆண்டவர் யார் இடத்துல பேசுகிறாருன்னு தெரில. ஒருவேளை அந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை பாஸ்டர், நான் எப்போ யோசிச்சாலும் மாம்ச பிரகாரமாக தான் யோசிக்கிறேன், எந்த பிரச்சனையை யோசிச்சாலும் மாம்ச பிரகாரமாக தான் யோசிக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு ஸ்பிரிச்சுவல் திங்கிங் வரவே மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் என்னுடைய மண்டைக்குள்ளே யோசிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்றவங்க தயவு செய்து முழங்கால் படியிட்டு இந்த முதல் காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படியே முழங்கால் படியிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், நான் ஒன்றை உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு தயவை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தோல்வியில எனக்கு ஆவிக்குரிய விதமா சிந்திக்க தெரியல, என்னுடைய அவமானத்தில் எனக்கு ஆவிக்குரிய விஷயமா சிந்திக்க தெரியல, முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தை முழுக்க முழுக்க மாம்ச பிரகாரமாகவே யோசிக்குது. ஆனால் இன்று ஒரு கிருபை எனக்கு வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆவிக்குரிய பிரகாரமாய் யோசிப்பதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே.